ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேகி செய்ய போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான பொருட்கள் என்னென்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சில்லி எடுத்திருக்கோம். அப்புறம் வெஜ்ஜீஸ்க்கு வந்து கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேபேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், கேப்சிகம் எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. கூட பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த லாஸ்ட் ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா மீதியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதோட ராஸ் ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மேகியிலே அங்கே இருக்கிற மசாலா வந்து அன்ஹெல்தி. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு 4 பேக்கெட் மேகி ஆட் பண்ணுறோன்னா 2 பேக்கெட் மசாலா போட்டுக்கலாம். மசாலா போட்டு அதை வந்து வதக்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சால்ட் பத்துமான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுதுன்னா கொஞ்சம் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மேகி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான மேகி ரெடி ஆயிடுச்சு.